ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இப்ப நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதற்கான காரணம் என்ன? இப்ப இதனால ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு? பிரியா, அதாவது கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து அங்குள்ள கபினி அணைக்கும் கிருஷ்ணராஜ சாகர் அணைக்குமான நீர்வரத்து அதிகரித்திருக்கு. குறிப்பா கபினி அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டிய நிலையில அந்த அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே முழுவதுமாக காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு அணைகளில் இருந்து கிட்டத்தட்ட 60,000 கன அடிக்கு மேலான தண்ணீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வர காரணத்தினால ஒகேனக்கல், அதாவது தமிழக எல்லையான ஒகேனக்கல்ல தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைய நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 50,000 கன அடி தண்ணீர் அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் தற்போது மூன்றாவது நாளாக, அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் 13 நாட்கள் தொடர்ச்சியாக ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் அந்த தடை கடந்த 3 நாட்களாக விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒகேனக்கல்ல இருக்க ஐந்தருவி, சினி ஃபால்ஸ் மற்றும் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகள்ல வெள்ளக்காடா காட்சி அளிக்குது. அதே போல படகுகளை ஆத்துல செலுத்துறதுக்கும் தடை விதிக்கப்பட்டு அங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் முகாமிட்டு தொடர் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒகேனக்கல் பகுதியை ஒட்டி இருக்க நாகர்கோயில், நெருப்பூர், நாகமரை உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் குடியிருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. பிரியா, மோகன்ராஜ், இப்போ மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு? அணைக்கு இதே அளவுக்கு நீர் வரத்து தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்கா? ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதை போலவே மேட்டூர் அணைக்கும் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருது. குறிப்பா நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கன அடியாக இருந்த தண்ணீர் மாலை 30,000 கன அடியை எட்டியது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 37,729 கன அடி தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு வனிதா. இது தவிர மேட்டூர் இவ்வாறு நீர்வரத்து அதிகரித்திருக்க காரணத்தினால மேட்டூர் அணையோட நீர்மட்டமும் 87 அடியை எட்டி இருக்கு. மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மொத்த நீர் இருப்புல தற்போது 49.28 TMC என்ற அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. ஆடிப்பெருக்கு தினத்தை ஒட்டி மேட்டூர் அணையிலிருந்து 6,800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. ஆடிப்பெருக்கு முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த 6,000 கன அடி தண்ணீர் குறைக்கப்பட்டு வினாடிக்கு குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருது வனிதா. இந்த சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஆண்டு இதே தேதியில் தான் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. அதாவது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணைக்கு இந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவு நீர்வரத்து இருந்த காரணத்தினால மேட்டூர் அணையோட நீர்மட்டம் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டி 16 கண் மதகுகள் வழியாக இன்றைய தினம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது வனிதா. உங்களோட தகவலுக்கு நன்றி மோகன்ராஜ்.